இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு மாபெரும் தமிழ் சரித்திர நாவலின் வெற்றி ரகசியத்தை இப்போது நாம சுவாரஸ்யமா உடைச்சு பார்ப்போம் வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பல தலைமுறைகளை கட்டி போட்ட தமிழ் சரித்திர ஆக்ஷன் நாவல்களின் நிஜமான மாஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 2003ல நடந்த ஒரு ஃபோரம் விவாதத்துல கல்கிய லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ரேஞ்சுக்கும் சாண்டிலியன தி மேட்ரிக்ஸ் படத்துக்கும் ஒப்பிட்டாங்க. இத பல வாசகர்கள் ஆமோதிக்கிறாங்க. சாண்டிலியனோட அந்த மசாலா பாணியும் இணையற்ற போர்க்காட்சிகளும் உங்களை அப்படியே சீட்டெட்ஜ்ல உட்கார வைக்கும். 30க்கும் மேற்பட்ட அவரது சரித்திர நாவல்கள் எப்படி பல தலைமுறைகளா நம்மளை இப்படி அடிமையாக்கி வச்சிருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு முக்கிய காரணமே வாசகர்களை சுண்டி இழுக்க அவர் யூஸ் பண்ண அந்த பர்ஃபெக்டான பல்ப் ஃபிக்ஷன் ஃபார்முலா தான். அதாவது வில்லனை ஏமாற்ற அவர் கதையோட ஹீரோ குடிகாரனாவோ பலவீனமானவனாவோ நடிச்சு திடீர்னு ஆக்ஷன்ல இறங்கி அதிர வைப்பான். அதேபோல பொன்னிற கூந்தல், கார்மேக கூந்தல்னு இருவேறு நாயகிகளின் அழகை ஒப்பிடுற அந்த ரொமான்ஸ் வர்ணனைகளும் ரொம்பவே பிரபலம். இப்போ பாஷ்யம் ஐயங்கார் எப்படி ஒரு மாபெரும் சரித்திர எழுத்தாளர் சாண்டிலியனா மாறினாருங்கிற அந்த டைம்லைனை பார்ப்போம். இதுல முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா 1940களில் அவருக்கு இருந்த திரைக்கதை அனுபவம் தான் அவரு நாவலுக்கு அந்த சினிமாத்தனமான ஸ்டைல கொடுத்துச்சு. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பயங்கர சஸ்பென்ஸோட முடிச்சு வாரம் மேகசின் வாசகர்களை அடுத்த எபிசோடுக்காக ஏங்க வச்சிட்டாரு. ஆனா இந்த விறுவிறுப்பான கற்பனைக்கு பின்னாடி ஒரு நிஜமான சரித்திர நாயகன் இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? அவர் யாரு? அவருடைய ராஜபேரிகை நாவல் தமிழ் பல்ப் ஃபிக்ஷனையும் நிஜமான மிலிட்டரி வரலாற்றையும் ரொம்ப கச்சிதமா இணைக்கிற ஒரு மாஸ்டர் பீஸ். அந்த நாவல் மேஜர் ஜெனரல் ராபர்ட் கிளைவ் பத்தினது. அவர் வெறும் கிழக்கிந்திய கம்பெனி குமாஸ்தாவா தான் வாழ்க்கையை தொடங்கினவர். முறையான ராணுவ பயிற்சியே இல்லாமலும் கிளைவ் ரொம்ப தந்திரமான, அதே சமயம் ஈவரக்கமே இல்லாத ஒரு பிரிட்டிஷ் கமாண்டரா உருவெடுத்தாரு. பிளாசி போரோட இந்த மலை கவைக்கும் படைபல வித்தியாசத்தை பாருங்க. நிஜ வரலாறே பயங்கரமான ஆக்ஷன் பிளாக்பஸ்டர் மாதிரி தானே இருக்கு. நவாப்போட தளபதிக்கு ரகசியமா லஞ்சம் கொடுத்துதான் கிளைவ் தன்னோட 3000 வீரர்களை வச்சு 50,000 பேரை தோற்கடிச்சாரு. இந்த மோசமான அரசியல் தந்திரத்தால தான் கிளைவ் அதிகாரத்தை கையில எடுத்து பிரிட்டிஷாருக்கு ஒரு இந்திய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தந்தார். ஆனா கடைசியில பேராசையால பெரும் செல்வத்தை குவித்து ஒரு பெரிய ஊழல்வாதியா அவரு நாடாளுமன்றத்திலேயே கடுமையா விமர்சிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட சிக்கலான இரண்ட வரலாற்று உண்மைகளை எடுத்துதான் சாண்டிலியன் அதை சுவாரஸ்யமான இலக்கிய பிளாக்பஸ்டர்களா ரொம்ப திறமையா மாத்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? விறுவிறுப்பான புனைக்கதைகள் வழியா சொல்லப்படுற வரலாறு தான் மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதியுது இல்லையா?